10th +2 முடிச்சுட்டு உயர்கல்வி படிக்க போகிறவங்க, நான் சொல்கிறத ஒரே ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களோட உயர்கல்வியை ஏனோ தானோன்னு ஆசைக்கு ஏதாவது ஆசைப்பட்டுட்டேன், இதுதான் எனக்கு பிடிக்கும், எனக்கு இந்த கோர்ஸ் படிக்கலான்னு ஆசைப்பட்றேன், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, அப்படிலாம் படிக்காதீங்க. அப்படிலாம் படிக்காதீங்க. அதாவது நீங்கள் எதை வேணாலும் படிங்க, வேணான்னு சொல்லல. ஆனால் உங்கள் குடும்பத்தில் வந்து அளவு மீறிய பணம் இருக்குது, அடுத்த தலைமுறைக்கும் உங்கள்கிட்ட சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, நிறையா அளவில்லாத பணம் இருந்தால் நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் படிங்க, தப்பு இல்லை. ஆனால் நான் படித்து வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சாதான் என் குடும்ப கஷ்டம் தீரும், அப்போ தான் என் குடும்பத்தில் உள்ள வறுமை போகும், வாடகை வீட்டில் குடியிருக்கோம், சொந்தமாக வீடு கட்டணும், என் தம்பி தங்கச்சி இருக்காங்க, எங்கள் அப்பா ரொம்ப நாளாக உழைச்சி ஓடா தெரிஞ்சிட்டாரு, அடுத்து என் தம்பி தங்கச்சி நான் தான் படிக்க வைக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா, இல்லை பணங்காசு இல்லாதனால நம்ம வாழ்க்கையில் பட்ட அவமானங்கள், துன்பங்கள், அசிங்கம் இது எல்லாத்தையும் தொடச்சி சீக்கிரம் படித்து பெரிய ஆளாகி நல்லா பெரிய வேலைக்கு போய் லட்சத்தில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வெறி இருந்துச்சுனாக்க, நான் சொல்கிற ஒரு கல்வியை உயர்கல்வியை தேர்ந்தெடுத்து படிங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இவங்கள மாதிரி ஆசைக்கு படிக்கிறது, இல்லை ட்ரெண்டிங்னு ஒரு உயர்கல்வி எடுத்து படிச்சிங்க அப்படின்னாக்க எவ்வளோ கஷ்டங்கிறத நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. ஏன் இதனால் கஷ்டப்பட்டு சொல்கிறேன் கேட்டுங்க. உங்களுக்கு முன்னாடி படித்தவங்களாம் நிறைய பேர் பிஇ, பிடெக், எம்ஏ, எம்டெக், எம்காம், எம்பிஏ, பிஹெச்டி, டாக்டரேட் வரைக்கும் பண்ணிவிட்டு, கல்விக்கு அது மேலே பிஹெச்டி மேலே ஒன்றும் இல்லை, பிஹெச்டி வரையும் படிச்சுட்டு ஒரு யூனிவர்சிட்டியில், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியோ இல்லை ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலேயோ ஒரு 25,000 30,000 அந்த சம்பளத்துக்கு கெஸ்ட் லெக்சராக டெம்பரரி போஸ்ட்டு போகிறதுக்கே ரொம்ப தடுமாறுறாங்க, அதே கிடைக்கல. நிறைய இன்ஜினியரிங் படித்தவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய கம்பெனிகளில் உணவு ஃபுட்டு டெலிவரி பண்ணுறாங்க, கார் டிரைவராக இருக்காங்க, கிடைச்ச வேலையை பார்த்துட்ருக்காங்க. இவங்கெல்லாம் ஃபெயில் ஆனவங்க கிடையாது, அரியர் சொல்லுவங்க கிடையாது, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணவங்க. ஆனாலும் இவங்களுக்கே இந்த நிலைமை. இவங்க படித்து வேலைக்கு போய் 10 வருஷம் ஆச்சு, ஆனாலும் 10 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, ஆனாலும் இவங்க படிக்கிறதுக்காக வாங்கின கல்வி கடனை இன்னும் கட்ட முடியல. நிறைய பேருக்கு வயசு 35 40 ஆயிடுச்சு, இன்னும் அவங்க கல்யாணம் கூட பண்ணிக்கல. இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், பட்டம் வாங்கின இளைஞர்கள். ஏண்டான்னு கேட்டால், நான் வாங்குகிற சம்பளம் எனக்கே போதலை, இதில் எப்படி நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அப்புறம் எனக்கு குழந்தை பிறந்து நான் எப்படி வழி நடத்துறது? அதனால் நானும் நிறைய இடத்துல பொண்ணு சரி இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பா பொண்ணு பார்த்தாங்க, ஆனால் எங்கே போனாலும் ஜாதகத்தை சும்மா தான் சார் பார்க்குறாங்க. பையன் என்ன படிச்சிருக்கான் அதை பார்க்குறாங்க, என்ன வேலையில் இருக்கான் ரெண்டாவதாக பார்க்குறாங்க, மூணாவதாக சம்பளம் லட்சத்துக்கு மேலே வாங்கினா இதை தான் பார்க்குறாங்க. அதனால் நம்ம போராட்டமே படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படித்து முடித்த பிறகு வேலை கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் எந்த மாதிரி கல்வியை தேர்ந்தெடுக்கணும்? இப்போ இதுதான் நிஜம், ப்ராக்டிக்கலாக நடந்துகிட்ருக்குது. அப்போ பாருங்கள், அவளுக்கு ஏற்கனவே குடும்பத்தில் கஷ்டம், பணம் இல்லை, நினச்சதை வாங்க முடியல, ஆசைப்பட்டதை வாங்க முடியல, ஆசைப்பட்டதை சாப்பிட முடியல. இதில் அடுத்த தலைமுறை கல்யாணம் லைஃப்பில் செட்டில் ஆகுது, அது பெரிய கேள்விக்குறியாயிரும். அப்போ இவங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னா, வழக்கமான ஒரு டிகிரி டிப்ளமோ படித்தவங்க. வழக்கமான டிகிரி டிப்ளமோ என்ன அப்படின்னாக்க, ஒரு கோர்ஸை படித்தோன்னா படிக்கிற அந்த ஒரு துறையில் மட்டும்தான் வேலை கிடைக்கும், அதுதான் வழக்கமான கோர்ஸ். எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல், கெமிக்கல், ஏரோநாட்டிக்கல், மரைன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இப்படி ஏதாவது படிக்கிறாங்க. இப்போ அடுத்து ஏஐ வந்துருக்கு. இது எல்லாத்தையும் ஏஐ படித்து எங்கே வேலை கிடைக்கும்? ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வேலை கிடைக்குமா? ஒரு மரைனில் கப்பலில் வேலை கிடைக்குமா? ஒரு ஏர்போர்ட்டில் வேலை கிடைக்குமா? மரைன் படித்தா கப்பல் தான் ஓட்டலாம், நீங்கள் ரயில்வேலுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏரோநாட்டிக்கல் படித்தா நீங்கள் கப்பலுக்கு அப்ளை பண்ண முடியாது. இந்த பக்கம் ஆட்டோமொபைல்ஸ் படித்தாக்க நீங்கள் ரயில்வேக்கு போக முடியாது. பட் எந்த கோர்ஸ் படித்தாலும், இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கேட்ரிங் படித்தாச்சுன்னா எங்கே போக முடியும்? ஒன்லி ஸ்டார் ஹோட்டல் தான் போக முடியும். நம்மலாம் பெருசாக பார்க்குற இந்த எம்பிபிஎஸ் அப்படிங்கிற மெடிக்கல் நீட் எக்ஸாம் எழுதி மெடிசன் பாஸ் ஆகிடுச்சு, எம்பிபிஎஸ் முடிச்சாச்சு, எங்கே வேலைக்கு போக முடியும்? எங்கேயாவது கிளினிக்கு அல்லது பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், இங்கே தான் வேலைக்கு போக முடியும். இன்றைக்கி டாக்டருக்கு படித்தவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, போதிய சம்பளம் கிடைக்காதனால அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆக ட்ரை பண்ணுறாங்க இல்லையா? நீங்கள் சொந்தமாக கிளினிக் வச்சு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சாதான். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வழக்கமான உயர்கல்வியை படிச்சிங்கன்னா நம்ம என்ன எடுத்து படிக்கிறோமோ அதில் மட்டும்தான் வேலை கிடைக்கும், அதுவும் கிடைச்சாதான். அதில் நிறையா போட்டி. இல்லை சார் அதெல்லாம் போய் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். சார் ஒரு பையன் வந்து மெரைன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான்,
அவன் வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போகலாம், ஏர்போர்ட்டுக்கு வேலைக்கு போகலாம், ரயில்வேக்கு வேலைக்கு போகலாம். ஆனால் படித்தது கப்பல் பற்றி முடியுமா, சொல்ல முடியுமா? ஆசிரியர் படிப்புக்கு தமிழ் லிட்ரேச்சர் படித்தா தமிழாசிரியர் மட்டும்தான், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தா இங்கிலீஷ் ஆசிரியர், இங்கிலீஷ் லெக்சரர், மேத்தமெட்டிக்ஸ் படித்தா கணித ஆசிரியர். பார்த்தீங்களா? அப்படி தான். அதனால் உயர்கல்வி படிக்க போகிறவங்க எனக்கு இந்த படித்த ஆசையாக இருக்குது அப்படின்னா, ஆசை வேறு. ஆசைங்கிறது பார்த்திங்கன்னா நினப்பு, ப்ராக்டிக்கல் லைஃப்ங்கிறது பொழப்பு. கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, நினப்பு பொழப்பு கெடுத்துட்டான்னு. அது மாதிரி இப்போ நீங்கள் படிக்கிறது ஆசைக்கு இல்லை, தேவைக்கு படிக்கணும். உங்களுக்கு என்ன தேவை? ஒரு காலத்துக்கேற்ற கல்வி தான் உயர்கல்வியே தேவை. காலத்துக்கேற்ற கல்வினா என்ன அப்படின்னா, இவங்களை மாதிரி படித்து முடிச்சுட்டு வேலைக்காக பல வருஷம் காத்திருக்காம, இல்லை அப்படியே வேலை கிடைச்சாலும் நம்ம எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காம, வேலைக்கு போயும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடாது. நாளைக்கு வேலைக்கு போயிட்டேன், சம்பளம் வாங்குகிறேன், ஆனால் எனக்கு பொண்ணு கிடைக்கல. ஏன்டா கிடைக்கலன்னு நிதர்சனமாக உண்மை என்ன? ஏன் கிடைக்கலனா, பொண்ணு விட்டு என்ன எதிர்பார்க்குறான்? எவ்வளோ பர்சனாலிட்டியாக இருந்தாலும், எல்லாம் நல்ல குணங்களாக இருந்தாலும், பையன்ட்ட வந்து ஸ்மோக்கிங் கிடையாது, தம் அடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், எல்லாம் நல்ல பிள்ளைய வளர்த்துருக்கோம். நல்ல பிள்ளைய வளர்த்துருக்கீங்க, ஆனால் சம்பளம் 30-40 தானே வாங்குறான். இந்த காலத்தில் எந்த மூளைக்கானும் அப்படின்றாங்க. புரியுங்களா? அதனால் நீங்கள் காலத்துக்கேற்ற கல்வியை செலக்ட் பண்ணி உயர்கல்வியாக படிக்கணும். அது என்ன காலத்துக்கேற்ற கல்வினா, படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்காமல் படிக்கும்போதே வேலை கிடைக்கணும். செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கும்போது ஸ்டைஃபண்ட் கிடைக்கணும், கல்வி உதவித்தொகை. அதே பார்த்திங்கன்னா 15,000, 20,000, 25,000, 30,000, 35,000 வரையும் மாதம் ஸ்டைஃபண்டு கிடைக்கணும். நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்டைஃபண்டே 2 வருஷத்துக்கு செகண்ட் இயர்லையும் தேர்ட் இயர்லையும் இதே ஒரு 4,80,000, 5 லட்சம் வரணும். இதை வச்சு நீங்கள் கல்வி கடன் அடைச்சிடணும். வெளியில் மற்ற கோர்ஸ் படிச்சிங்கன்னா, கோர்ஸ் முடிச்சுட்டு வாங்குகிற சம்பளம் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த காலத்துக்கேற்ற கல்வியில் படிக்கும்போது ஸ்டைஃபண்டாக கிடச்சிருது. அது மட்டும் இல்லை, எங்கடா வேலைக்கு போகிறோன்னா எல்லா துறைக்கும் இந்த கல்வியை படித்தா ஒரு படிப்பு, ஆனால் எல்லா துறையிலும் வேலை கிடைக்கணும். ரயில்வேலுக்கு போகலாம், ஏர்போர்ட்டு போகலாம், வேறு ஷிப்யார்டு துறைமுகத்துக்கு போகலாம், மெடிசன் கம்பெனிக்கு போகலாம், ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு போகலாம், இபிக்கு போகலாம், ஹைவேக்கு போகலாம், வேறு ஃபாரினுக்கு போகலாம், சிமெண்ட் ஃபேக்ட்ரி, சுகர் ஃபேக்ட்ரி, ரப்பர் ஃபேக்ட்ரி, எனி ஆட்டோமொபைல், ஸ்பின்னிங் மில்ஸு, கெமிக்கலு, இப்படி எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் போகலாம். அது மட்டும் இல்லை, அந்த வேலையும் ஏனோதான் இருக்காது, அது ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி. அது நான் இந்த வேலை பார்க்குற இந்த கம்பெனி சொல்லும்போதே ஒரு சல்யூட் அடிக்க தோணும். அப்படி ஒரு கௌரவமான, ஒரு மரியாதையான வேலை, ப்ரெஸ்டீஜியஸான ஜாப். சம்பளம் பார்த்தீங்கன்னா வயசை மீறி, அதாவது படிக்கும்போதே இவ்வளோ ஸ்டைஃபண்ட் தரேன் அப்படின்னா, படித்து முடித்த பிறகு 20 வயசு பையனா டபுள் 40,000, 50,000, 60,000. அந்த பையன்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணும்போது இந்த கோர்ஸை படித்தாங்கன்னா, கல்யாணம் பண்ணும்போது மினிமம் 5 லட்சம் மேலே சேலரி மினிமம். அப்படி ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கும் இதை விட ஈஸியான ஒரு கோர்ஸ் இந்த உலகத்தில் இருக்குது. அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நோ மேத்தமெட்டிக்ஸ், நோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நோ தட் மச் சயின்ஸ், நோ இந்த சயின்ஸ்லாம் அவ்வளோ இல்லாமல் எளிமையாக ப்ராக்டிக்கல் டேயில் நம்ம பார்த்தோன்னே புரிகிற மாதிரி இருக்கும். படிக்கிறதுக்கான ஃபீஸும் பார்த்திங்கன்னாக்கா நம்மளால் கொடுக்க முடிஞ்ச அளவு இருக்கும். ஒரு எல்கேஜி யூகேஜிக்குள்ள ஃபீஸ் தான், அதையும் கொடுக்க முடியலையா, லோன் வாங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். சரி, வேலை எங்கடா கிடைக்கும் அப்படின்னா, அதான் உள்நாட்டில், வெளிநாட்டில், ப்ரைவேட்டில், கவர்மெண்ட்டில், ஃபாரினில் போய் அங்கேயும் கவர்மெண்ட் ஜாப். இந்த வேலையோட என்ன பவர் அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு தொழிற்சாலை, ஒரு கம்பெனியில் ஒரு என்ஜினியரை விட, டாக்டரை விட டாப்பான போஸ்ட் சேஃப்டி ஆஃபீஸர். அந்த படிப்பு சேஃப்டி மேனேஜ்மெண்ட், அப்படி ஒரு படிப்பு இருக்குது. இந்த படிப்பை பற்றி பொதுவாக படித்தவங்க மத்தியிலே போதிய விழிப்புணர்வு இல்லை. இந்த டி ராஜன் சார் ஒரு பாட்டு எழுதிப்பார், அரைச்ச மாவை அரைப்போமா, துவைச்ச துணியை துவைப்போமான்னு படித்ததே திரும்பி திரும்பி திரும்பி. எப்போ ரோட்டில் நம்ம வழி பயணத்தில் நம்ம போயிட்டு இருக்கும்போது, நம்ம எங்கேயாச்சும் 2 வீலரில் போயிட்டு இருக்கும்போது எய்த்த மாதிரி ஒருத்தர் வருவார், சார் அந்த பக்கம் வழியிலன்னு கையை காமிச்சு போவார். நம்ம என்ன பண்ணுவோம், உடனே திரும்பிடுவோம். ஏன், ஒருத்தர் போயிட்டு அவர் அந்த பட்டு கஷ்டப்பட்டு அங்கே போன ரோடு மூடி இருக்குது, அதனால் அவர் திரும்பி வந்து நம்மகிட்ட சொல்கிறார், அவர் சொல்கிறத நம்பி போயிடுறோம். அதே மாதிரி வாழ்க்கை பயணத்தில் இந்த வழக்கமான கல்வியை படித்து நிறைய பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்கல்ல, அதை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதனால் ஆசைக்கு படிச்சிங்க, இன்றைக்கி நீங்கள் ஆசைக்கு படிச்சிங்கனாக்க படித்து முடிச்சப்போ ரொம்ப கஷ்டம். அதனால் தேவைக்கு படிங்க. உங்களுக்கு என்ன தேவை, உடனே வேலை, யார் சிபாரிசுலாம் வேலை, கௌரவமான, அது ஏனோ தான் இல்லை, அங்கே இருக்கவன் எல்லாத்துக்கும் டாப்பில் இருக்கணும், அந்த மாதிரி வேலை. படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கணும், சம்பளம் என் வயசை மீறி இருக்கணும். அத்தனையும் உள்ள இந்த கோர்ஸ் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு இதுதான். யார்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள். குறிப்பாக வெளிநாட்டில் துபாய், குவைத், ஓமன், ஏமன், சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, லண்டன், கனடா, இத்தாலி, ஸ்பெயின், நெதர்லாந்து, நார்வே, டென்மார்க், இப்படி சுவிட்சர்லாந்து, எங்கே யார் உங்கள் சொந்தக்காரங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி
இந்த மாதிரி சேஃப்டி படித்தா வந்து எல்லா துறையிலையும் வேலையா? மற்றபடி படித்தா ஒரு துறையில் தான் வேலையா? லட்சத்தில் சம்பாதிக்கலாமா? ஒரு கம்பெனியில் சேஃப்டி ஆஃபீஸர் தான் டாப். டாக்டரை விட இன்ஜினியர் வேணும்னு மாதிரி நம்ம முருகானந்தம்னு ஒருத்தர் சொல்கிறாரு. நான் டெய்லி தினந்தோறும் நியூஸ் 7 தமிழ் சேனலில் காலையில் 11 மணிக்கு கல்லூரி சாலை நிகழ்ச்சி இதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க. அப்படி யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபாரினில் இல்லைனாக்கா அக்கம் பக்கத்தில் ஏதாவது மிகப்பெரிய ஃபேக்ட்ரி இருக்கும் உங்கள் மாவட்டத்தில். அந்த ஃபேக்ட்ரிக்கு போய் அந்த ஃபேக்ட்ரியில் யார் இருந்தாலும், எம்டி இருந்தாலும் சரி, சேஃப்டி ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஸ்டாஃப் பெயிண்டரு, டர்னரு, ஃபிட்டரு, டிரைவரு, மெஷினிஸ்ட், டாக்டர் இருக்காருன்னு வச்சு அந்த கம்பெனியில் இல்லை வாட்ச்மேன் செக்யூரிட்டி இருக்காங்க, அவங்ககிட்ட யார்கிட்டாவது கேளுங்க. சார் இங்கே சேஃப்டி ஆஃபீஸர் இருக்காரம்ல, அவர் யார், அவர் மதிப்பு என்ன, மரியாதை என்ன, கௌரவம் என்ன, அவரோட சம்பளம் என்ன, அவருடைய நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன அப்படின்னு கேளுங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னதை விட கூடுதலாக சொல்லுவாங்க. அது மட்டும் போதாது, நீங்கள் அவங்கக்கிட்டே கேளுங்க. அவங்ககிட்ட யாரும் ஃபாரினில் இருக்கவங்ககிட்டயோ இல்லை ஃபேக்ட்ரியில் இருக்கவங்கள்ட்ட கேளுங்க. யாராச்சும் ஒருத்தர் ஒரு மெஷினிஸ்ட்டு, ஒரு பாலிடெக்னிக் படித்தவங்க, இன்ஜினியரிங் படித்தவங்க, கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்களா இண்டஸ்ட்ரியில், அவங்ககிட்ட கேளுங்க. நான் சேஃப்டி படிக்கலான்னு இருக்கேன் சார், அது படித்தா நல்லா இருக்குமா அப்படின்னு கேளுங்க. அவங்க படிக்க சொன்னால் நீங்கள் படிங்க. ஆனால் ஒன்று, சேஃப்டி படித்தா லட்சத்தில் சம்பளம், கோடிகளில் சம்பாதிக்கலாம். கல்யாணம் ஆகும்போது 10 லட்சம் சம்பளம் வந்துன்னு வச்சுக்கலாம் மாதத்துக்கு சொல்கிறேன். அதுக்காக நீங்கள் வந்து முறை இல்லாத, அங்கீகாரம் இல்லாத, தரம் இல்லாத, அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லாத ஒரு சின்ன இன்ஸ்டியூட்டில் போய் சேராதீங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இதை கேட்டு போய், சார் இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், எங்கள் ஊர்லேருந்து 10 கிலோமீட்டர் டெய்லி போயிட்டு வந்துடலாம் சார், அதுக்காக சேர்த்து விட்டேன் சார். இல்லை அப்படின்னா அங்கே சார் 10,000 ஃபீஸ் குறைவாக இருக்குது சார் அப்படிம்பாங்க. தங்கமும் தகரமும் பூமியிலேருந்து தான் வருது, ஓகேங்களா? 2 மண்ணிலேருந்து தான் வருது. இரும்பு 1 கிலோ வாங்கிடலாம், அந்த காசை வச்சு 1 கிராம் தங்க வாங்க முடியாது. ஆனால் 1 கிலோ இரும்பு வாங்கிடலாம். 2ம் பூமியில் இறைவன் படித்தது தான், 2 பூமியிலேருந்து தான் வருது. அதனால் சேஃப்டிங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்கனாக்க, இப்போ நீங்கள் 10,000 கொடுத்தாலும் ஃபீஸாக நடத்துவாங்க. சேஃப்டியை படித்தா நல்ல வேறு எந்த படிப்புலையும் கிடைக்காத வருமானமும் மதிப்பும் மரியாதையும் உடனடி வேலையும் படிக்கும் போதே ஸ்டைஃபண்டும் சேஃப்டி தான் கிடைக்கும். ஆனால் அந்த சேஃப்டியை எங்கெங்கே படிக்கலான்னு சொல்கிறேன். இதுக்கான பயிற்சி நிறுவனம் எங்கெங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் அதில் சேர்ந்து படிங்க. சென்னையில் அடையாரில் இருக்குது ரீஜனல் லேபர் இன்ஸ்டியூட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இது அங்கே படிங்க. அல்லது மும்பையில் இருக்குது சென்ட்ரல் லேபர் சிஎல்ஐ, அது சிஎல்ஐ, இது ஆர்எல்ஐ, அது சென்ட்ரல் லேபர் இன்ஸ்டியூட், இது வந்து ரீஜனல் லேபர் இன்ஸ்டியூட், மும்பையில் படிங்க. அப்படி இல்லைன்னா டெல்லி, கல்கத்தாவில் இருக்குது ரீஜனல் லேபர் இன்ஸ்டியூட், அங்கே படிங்க. அப்படி இல்லைனாக்க நாக்பூரில் இருக்குது நேஷனல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ், அங்கே படிங்க. அப்படி இல்லைன்னா திருச்சி துவாக்குடியில் இருக்குது என்ஐடி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பழைய பேர் வந்து ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ், அங்கே படிங்க. அல்லது கொச்சினில் கேரளாவில் இருக்குது கொச்சின் யூனிவர்சிட்டி, அங்கே படிங்க. அல்லது திருச்சி ஏர்போர்ட்லேருந்து புதுக்கோட்டை போகிற வழியில் இருக்கக்கூடிய IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், அங்கே படிங்க. இதோட பிரான்ச்சு சென்னையில் இருக்குது. இது என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த நான் சொன்ன ஆர்எல்ஐ ரீஜனல் லேபர் இன்ஸ்டியூட் அல்லது சென்ட்ரல் லேபர் இன்ஸ்டியூட், இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி டிப்ளமோ கோர்சஸ் மட்டும்தான் இருக்கும். அது மும்பையாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், கல்கத்தா இருக்கட்டும், இல்லை சென்னையாக இருக்கட்டும், இதான் ஒன்லி டிப்ளமோ கோர்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதுவும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க முடியாது. கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கம்பெனி ஸ்பான்சர் பண்ணால் அங்குள்ள ஸ்டாஃப் படிக்கலாம், எம்ப்ளாயி படிக்கலாம். அடுத்தது நேஷனல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ் நாக்பூரில் இருக்குது, அது ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம். ஃபயர், பேச்சுலர் ஆஃப் ஃபயர் 4 வருஷம் கோர்ஸ் இருக்குது. அடுத்து திருச்சி துவாக்குடியில் இருக்கக்கூடிய NIT, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ME சேஃப்டி மேனேஜ்மெண்ட், எம்இயில் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மட்டும் தான் இருக்குது, ME மட்டும் தான் இருக்குது, பி கிடையாது. அடுத்து கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சின் யூனிவர்சிட்டி, அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி BSc, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் சேஃப்டியில் BSc இருக்குது. பட் IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் என்னென்ன இருக்குனாக்கா, எல்லா கோர்ஸும், ஒரு சேஃப்டி காலேஜில் எல்லா கோர்ஸும் இருக்கும். அதாவது டிப்ளமோ, PG டிப்ளமோ, BSc, MSc, MBA, அட்வான்ஸ் டிப்ளமோ, இப்படி எல்லா கோர்ஸஸ் இருக்குது. அதாவது 10th படித்தவங்க, +2 படித்தவங்க, டிகிரி படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க, டிகிரி டிப்ளமோ படித்த அரியர்ஸ் உள்ளவங்க, டிஸ்கண்டினியூ பண்ணவங்க, படித்து முடித்து வேலையில் இருந்துட்டு அடிஷ்னல் கோர்ஸ் படித்தா ப்ரொமோஷன் வாங்க நினைக்கிறவங்க, இப்படி எல்லாரும் படிக்கிறவங்க எல்லா கோர்ஸும் இருக்குது. அதாவது 10th படித்தவங்களுக்கு 3 years டிப்ளமோ சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில், +2 முடித்தவங்களுக்கு BSc சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு, பாலிடெக்னிக் முடித்தவங்களுக்கு வந்து BSc சேஃப்டி மேனேஜ்மெண்ட் டேரக்டாக செகண்ட் இயர் லேட்டரல் என்ட்ரி ஜாயின் பண்ணுற மாதிரி 3 வருஷம் படிக்கிறேன். +2 முடித்தா BSc 3 வருஷம், பாலிடெக்னிக் முடித்தா 2 வருஷம். அது மாதிரி எனி டிகிரி, BE பிடெக் பண்ணல, BA BSc BCom எனி டிகிரி படித்தவங்களுக்கு சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் PG டிப்ளமோ, MBA MSc இது மாதிரி கோர்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, பாலிடெக்னிக் படித்து அல்லது எனி டிகிரி படித்து டிப்ளமோ படித்து இல்லை அரியர்ஸ் இருக்குது, இல்லை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன், ஆனால் பண்ணி 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு அப்படின்னா அவங்க படிக்கிற வகையில் 1 year அட்வான்ஸ் டிப்ளமோ இல்லை டிப்ளமோ, 1 year டிப்ளமோ இல்லை சேஃப்டியில் இருக்குது. அது மாதிரி படித்து முடித்து கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்க படிக்கிற வகையிலையும் 1 year அவங்களோட அடிப்படை கல்வி தவிர்த்து அவங்க என்ன வேணால் படிக்கலாம், டிப்ளமோ படிக்கலாம், BSc படிக்கலாம், MSc எது வேணால் படிக்கலாம். அப்படி எல்லாரும் படிக்கிற வகையில் எல்லா விதமான சேஃப்டி கோர்ஸஸும் இருக்கிற இடம் வந்து IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் மட்டும்தான்.
அது மட்டும் இல்லை, சேஃப்டி கல்வியை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தி அதுக்குன்னு ஒரு பிரத்யேக கல்லூரியை அரசு பல்கலைக்கழக அங்கீகாரத்தோட உருவாக்கியது இந்த ஐஏபிஜிஎஸ் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். இது சென்னையிலே இருக்குது. திருச்சி ரோட்லேருந்து புதுக்கோட்டை போய் தான் ஃபஸ்ட்டு. கிட்டத்தட்ட இங்கே படித்து 20,000 மாணவர்கள் உலகங்க எல்லாம் பல நாடுகளில் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லா நாடுகளையும் அண்டார்டிகா தவிர எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே படித்த மாணவருடைய குறைந்தபட்ச சம்பளம் 45,000, அதிகபட்ச சம்பளம் 72 லட்சம். ஒரு மாதத்துக்கு 72 லட்சம். நிறைய பேர் 15 லட்சம், 20 லட்சம், 25 வந்து ஒரு கலெக்டருக்கு இங்கே 3 லட்சம் தான். ஆனால் இங்கே படித்த ஒரு பையன் 24 கலெக்டருடைய சம்பளம் வாங்கின கிட்டத்தட்ட 72 லட்சம். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, படிப்பை வச்சு தான் முன்னேறணும். எனக்கு சிபாசனம் பண்ண ஆள், நான் சுமாராக தான் படிப்பேன், ஜஸ்ட் பாஸு, நான் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா வாழ்க்கையில் ஃபியூச்சர் நல்லாயிருக்கு அப்படின்னா அவங்களுக்காக தான் நான் இந்த பதிவை போடுறேன். நல்லா யோசனை பண்ணி படிங்க. ஓகேங்களா? நான் திரும்பவும் சொன்ன மாதிரி தான் இங்கெல்லாம் படிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். நான் சொன்னதை தாண்டி சிங்கப்பூரில், ஃபாரினில், துபாய், குவைத், ஓமனில் யாராவது உங்கள் சொந்த பந்தம் இருந்தால் அவங்ககிட்ட சொல்லுங்கள், இந்த பதிவை அனுப்புங்க, சேஃப்டி படிக்கலாம்னு கேளுங்க. அவங்க படிக்க சொன்னால் படிங்க. ஆனால் ஒன்று, சேஃப்டி படித்தா லட்சம் கோடிகளை சம்பாதிக்கலாம், நல்ல மதிப்போட ஈஸியாக வேலைக்கு போயிடலாம். படிச்சுட்டு இருக்கமே போயிடலாம். அதற்காக நான் சொன்ன மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, 10,000 ஃபீஸ் குறைவு அப்படின்னு தரமில்லாத காலேஜில் நீங்கள் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்கள் பணத்துக்கும் உங்கள் ஃபியூச்சருக்கும் கேரண்டி கிடையாது. அதனால் இது வரைக்கும் படித்தலாம் ஓகே. இப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்க போகிற உயர்கல்வி பற்றி தெளிவாக தெரிஞ்சு புரிஞ்சு எடுத்து படிங்க. படித்தா வேலை கிடைக்குமா, பல துறையில் கிடைக்குமா, அதெல்லாம் பார்த்து படிங்க. சும்மா ஆசைக்கு படிச்சிங்கன்னா நாளைக்கு அவசரப்படுறது நீங்களாக தான் இருக்கும். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். பாலிஸ் இன்னொரு கோட், அப்புறம் நீங்கள் அது உங்களோட இருப்போம். அதனால தான் சொல்கிறேன், நான் மட்டும் இல்லை, இன்னும் 1000 பேர் இந்த கோர்ஸை படிங்க, அந்த கோர்ஸை படிங்க, இதை படித்தா நல்லது, அதை படித்தா நல்லது, என்ன மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நான் என்ன சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த சேஃப்டி கல்வியை இந்தியாவில் ஐஏபிஜி சேஃப்டி காலேஜை அறிமுகப்படுத்தினாங்க. இவங்க தான் பிரத்யேகமாக இது கொண்டு காலேஜ் வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் இங்கே வந்து படிக்கணும்னு சொல்லவே இல்லை. அப்போ சொன்னேன், ஆரலை அடையாரில் சொன்னேன், திருச்சி துவாக்குடியில் சொன்னேன், கேரளா கொச்சின் யூனிவர்சிட்டி சொன்னேன், நாக்பூரை சொன்னேன், மும்பையை சொன்னேன். அங்கெல்லாம் படிங்க. இதெல்லாம் தரமான காலேஜ். உங்களை எங்கே சௌரியப்படுதோ எங்கே படிங்க. நான் எங்கே படித்தாலும் ஒரு நல்ல கல்லூரியில் படிங்க, இந்த மாதிரி கோர்சஸ் படிங்க. இல்லை, ஆனால் மற்ற கோர்ஸ் படித்தாலும் நமக்கு எந்த கோர்ஸ்லாம் படிக்கலாம். ஆனால் அது ஆசைக்கு. ஆனால் உடனே வேலை வேணும், லட்சத்தில் சம்பளம் வேணும், உங்கள் தேவைக்கு படிச்சிங்கன்னா இதை விட சிறந்த கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதனால தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட அந்த கோர்ஸை கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னு சொல்கிறேன். உங்கள் உயர்கல்வி தான் உங்களுடைய எதிர்காலம். படித்து முடித்த பிறகு பார்த்துங்க, உங்கள் முன்னாடி நிறைய பேர் வேறு கோர்ஸ்லாம் படித்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி காலேஜுக்கேற்ற கல்வி படிங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்கள் ஃபியூச்சர் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் ஏதாவது விவரம் வேணும்னா, எப்போ அப்ளிகேஷன் தர்றாங்க, எப்படி அட்மிஷன் போடுறது, டொனேஷன் இருக்கா, ஹாஸ்டல் இருக்கா, வேறு ஏதாவது பேங்க் லோன் எப்படி வாங்குறது, எப்போ காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது, இப்படி இன்னும் ஏதாவது உங்களுக்கு விளக்கங்கள் தேவைப்பட்டாக்க ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்க, சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட்.